நேபாளத்தில் தொடரும் வன்முறை காரணமாக தற்போது அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நேபாள பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. இரண்டாவது நாளாக நேபாள அரசுக்கு எதிராக போராட்டம் வன்முறையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தலைநகர் காட்மாண்டுல இந்த போராட்டம் என்பது தலைவிரித்தாடுகிறது. நேற்று வரை போராட்டக்காரர்கள் பாராளுமன்ற அலுவலகத்தை தாக்கிய நிலையில் இன்று ஆளும் கட்சியைச் சேர்ந்த அரசியல்வாதிகளின் வீடுகளை குறிவைத்து தாக்கி வருகிறார்கள். அங்குள்ள காங்கிரஸ் அலுவலகத்தின் மீது, நேபாள காங்கிரஸ் அலுவலகத்தின் மீது கூட தாக்குதல் நடத்தி தீ வைத்து கொளுத்தப்பட்டதாக தற்போது தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில தான் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்றால், முதல்ல இந்த போராட்டம் என்பது சமூக வலைதள தடைக்கு எதிரான போராட்டம் என்று தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த தடை நீக்கப்பட்ட பிறகும் அரசுக்கு எதிராக போராட்டமானது வலுத்து வருகிறது. குறிப்பாக வன்முறை சம்பவங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டிருப்பதால் இதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். மாலை 6 மணிக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அதில் அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்க வேண்டும், தலைவர்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அப்போது தற்போதுள்ள சூழ்நிலை, அதாவது அந்த நேரத்தில் உள்ள சூழ்நிலையை மதிப்பீடு செய்து அதற்கான அர்த்தம் உள்ள தீர்வை அனைத்து கட்சி கூட்டம் மூலம் எட்ட முயற்சி நடைபெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதுவரை நேபாள நாட்டைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதாக பிரதமர் தனது அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பிரதமர் அவர்கள், அதாவது ஷர்மா ஒலி அவர்கள் நேபாள நாட்டிலிருந்து துபாய்க்கு செல்ல இருப்பதாக, தப்பி ஓட இருப்பதாக ஒரு தகவல் வந்தது. இந்த நிலையில அவர் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதில் என்ன முடிவெடுக்க போகிறார்? ஏனென்றால் போராட்டக்காரர்களின் ஒரே கோரிக்கை அவர் பிரதமர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், பிரதமர் ஷர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற குரல் ஒரு சேர ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடைபெறும்? நேபாள நாட்டில் ஆட்சி மாற்றம் நடைபெற போகிறதா? பிரதமர் ஷர்மா ஒலி பதவி விலகப் போகிறாரா என்றால் இந்த தகவல் கூட தற்போது அங்கு பரவலாக யூகமாக பேசப்பட்டு வருகிறது. பிரதமர் ஷர்மா ஒலி தனது பதவியை ராஜினாமா செய்து துணை பிரதமருக்கு அந்த பொறுப்பை வழங்குவார், தற்காலிகமாக அவர் பதவி விலகுவார் என்ற பேச்செல்லாம் கூட அங்கு எழுந்திருக்கிறது. 6 மணிக்கு என்ன நிலவரம் என்பது நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதுவரை தற்போதுள்ள சூழல், அந்த பதற்றமான சூழல் தொடரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. போலீசாரிலேயே இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகிறார்கள். எனவே தற்போது அரசு ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது.